ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச தார், அதாவது மஹேந்திரா. அந்த கம்பெனியோடைய க்ரோத்து, ஃபண்டமெண்டல்ஸ், கடைசியில் எப்படியெல்லாம் இருந்தாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில், அவங்களுடைய ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய சிஏஜிஆர் வரி எந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாத தாரை பற்றி ஸ்பெஷலாக பேசியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். மஹேந்திரா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்டுமே இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் 2 வீலர்ஸில் இருக்காங்க, 3 வீலர்ஸில் இருக்காங்க, சிவி அதாவது கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் இருக்காங்க, டிராக்டர்ஸ், அப்புறமா எர்த் மூவர்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க டாமினன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதுவும் நம்ம டிராக்டர்னு சொல்லும் போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெச்பி ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். இந்த ஹார்ஸ் பவர்னு சொல்லிட்டு டிராக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். அதில் எல்லாமே வந்து அவங்க வேரியஸ் செக்மெண்ட்ஸில் விட்டாங்க. நம்ம ஊரில் கூட நம்ம வந்து இந்த ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியை வந்து நம்ம சேடை கலக்கும் போது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வர்ற டிராக்டர்ஸில் மஹேந்திரா டிராக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஓடும். ஏன்னா அவங்க வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே மஹேந்திரா தான். ஃபுல்லாக மஹேந்திரா வந்து அந்த ஃபார்ம் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஃபுல் டாமினேஷன்ஸ் அவங்கள தான். அதில் அதே வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா அது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து டெக் மஹேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஐடி செக்டரில் இருக்குது. அப்புறம் மஹேந்திரா ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மஹேந்திரா நிறைய சப் பிரான்ச்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் ஃபுல்லாக முழுக்க பார்க்க போகிறது மஹேந்திராவுடைய ஆட்டோமொபைல் மட்டும்தான். அவங்களுடைய இயர் ஆன் இயர் வந்து நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே வந்து பார்த்தோன்னா 1,67,000 கோடி அளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. அதில் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு நிற்கக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 31,000 கோடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வருது. அதில் அந்த ப்ராஃபிட் அது இதெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு நெட்டாக நிற்கக்கூடிய ப்ராஃபிட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி. நெக்ஸ்ட் அவங்களுடைய ரெவன்யூஸை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். அதில் வந்து முதல் முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டர் தான். ஏன்னா 71% அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் மட்டும்தான். அந்த ஆட்டோமோட்டிவ்னு என்னென்னா எஸ்யூவி, தார், அம்மா வந்து கமர்ஷியல் வெஹிக்கல்ஸு, அம்மா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் இருக்கிற அந்த செக்மெண்ட்ஸ் தான் வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 71% அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பணம் வந்து செழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் பார்த்தோன்னா அது வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டர் தான். ஏன்னா இவங்களுக்கு இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 75% டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்குது அவங்களுக்கு. அதுவும் வந்து சொல்ல போனால் எஸ்யூவிஸில் வந்து ஸ்கார்பியோ, அம்மா வந்து தார், பொலேரோ, அப்புறமா XUV 700 சொல்லிட்டு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு சில வெஹிக்கல்ஸ். அம்மா வந்து அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறமா வந்து இந்த தூக்கிட்டு பொருளை தூக்கிட்டு போகிற அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கமர்ஷியல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பிக்கப்ஸ் அது மாதிரிலாம் சொல்லுவோம். அதில் வந்து அவங்களுக்கு கூடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்ஸு, அம்மா வந்து சின்ன ட்ரக்ஸு, இதெல்லாம் வந்து அதில் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சூப்ரோ, ட்ரியோ, வெரிட்டோ அது மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவில் மட்டுமே அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 71% அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில். அதில் வந்து நம்ம அந்த ஆட்டோமேட்டிவ்லேயே நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஸ்கார்பியோ, தாரெல்லாம் பொலேரோ அவங்களாம் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கல் செக்மெண்ட்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு வெஹிக்கலோடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 15-35 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2024 வந்து 3.5 லட்சம் யூனிட்ஸ் வந்து அதில் விற்றுருக்காங்க. அதில் வர ரெவன்யூ மட்டும் பார்த்திங்கன்னா 60-65% ஆட்டோ ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட் வந்து மட்டும் வருது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரீமியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை மார்ஜின். இதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபம். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது. ஏன்னா அது வேறு, அதை பற்றி பேசுகிறேன் பின்னாடி. இப்போ இதில் பார்க்கும்போது வந்து இதுதான் அவங்களுக்கு ஒன்று ப்ரீமியம். ஹை மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய அதில் தான் வருது. அதுமாதிரி வந்து வேல்யூ எஸ்யூவினா லைட் கமர்ஷியல் வெஹிக்கல், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலேரோ, பிக்கப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அவங்களுக்கு வந்து 20-25% ஆஃப் டோட்டல் ரெவன்யூ வந்து இதில் கிடைக்கிது. பட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒர்க் ஷாப்பு, ஆமாம் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஜென்ரேட் வரும். பட் இருந்தாலும் ப்ரீமியம்னு பார்க்கும்போது அது வந்து அந்த எஸ்யூவி செக்மெண்ட்ஸ் தான். ஆமாம் வந்து எலக்ட்ரிக் 3 வீலரு, அப்புறமா வந்து எலக்ட்ரிக் காரு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது இல்லை. பட் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி பின்னாடி வந்து ஃபியூச்சரில் அது வந்து பூமாக மாறுறதுக்கு இது வந்து உதவும் அப்படின்றது தான் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து ஒரு எஸ்டிமேஷன்ஸ் ஃபிகர்ஸ் நான் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டடாக வேரியஸ் சோர்ஸ்லேருந்து கிடைச்சிது. கன்ஃபார்மாக மகேந்திரா கிட்டேருந்து கிடைச்சது கிடையாது. பட் அது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக இது எதுனா அவங்க எஸ்யூவியில் ஒரு காருக்கு மேலே அவங்க எவ்வளோ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோன்னா எஸ்டிமேட்டட் தான் இதெல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து பார்க்கும்போது 22 லட்சம் சொல்லிட்டு ஆவரேஜாக விற்கிறாங்க அப்படின்னா எஸ்யூவியை வந்து சொல்கிறேன். அது வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து 14-16% நம்ம சொல்லும் போது 22 லட்சத்துக்கு வந்து நம்ம 15% போடும்போது 3.5 லட்ச ரூபாய். அதாவது ஒரு எஸ்யூவி அவங்க விற்றாங்கன்னா அந்த ஒரு எஸ்யூவிலேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கிது அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அந்த சின்ன எல்சிபின்னு சொல்லுவோம், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், அப்போ அந்த பிக்கப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8-10% தான். அது வந்து பார்க்கும்போது ஒரு
வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா போகுது அப்படின்னா நம்ம வந்து அதில் 8லேருந்து 10% 9% நம்ம வச்சுக்கணும் கூட ஒரு 90,000 ஒரு வெஹிக்கலுக்கு மேலே அவங்க கிடைக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அது வந்து பின்னாடி பேசுகிறேன். இதுதான் வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மகேந்திரா கிட்டேருந்து கிடைக்கிறதில்ல கிடையாது. ஏன்னா அவங்க அது சொல்ல மாட்டாங்க. பட் இது வந்து வேரியஸ் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸ். மகேந்திராவுடைய ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸோடைய உங்களுடைய CAGR பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா பினாமினலாக இருக்குது. எவ்வளோனா 35-40% வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸோடைய CAGR நீங்கள் எடுத்து பார்க்கும்போது. ஓகேங்களா? ஏன்னா 2019-20 அந்த டைம் தானே 20 தானே வந்து கோவிட் கிராஷ் வந்தது. அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஒரே ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees இருந்தது 2020. பட் இப்போது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3600 ரூபாய் போயிருக்கு அந்த ஒரு ஷேருடைய ப்ரைஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மகேந்திரா எப்படி லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி ட்ரிமாண்ட்ரஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது. 5 இயர்ஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னாவே கிட்டத்தட்ட 1300 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் CAGR எடுத்து பார்க்கும்போது 22% சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கும்போது அதில் வந்து பட் அங்கே மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின புரிதல் வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஏன் நம்மளுக்கு கூட அந்தளவுக்கு கிடையாது அந்த டைமில். பட் இந்த கோவிட்க்கு அப்புறமா தான் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR எடுத்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்குது. ஸோ க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவங்க வந்து EVக்கு வந்து அடாப்ட் ஆகுறாங்க. அது மாதிரி இவங்களுடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு கார்ஸ்னால் அப்படின்னு பார்த்தோம்னா SUV தார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்களுடைய லார்ஜ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது ஃப்யூச்சரில் வந்து இவங்களுடைய ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். EVயோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து EVயில் வந்து இப்போதைக்கு கிங் வந்து பார்த்தோன்னா டாட்டா தான். டாட்டா மோட்டார்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டாட்டா மோட்டார்ஸை பற்றி பார்க்கணுன்னா. ஸோ அதுவும் வந்து இப்போ ஒரு 700 ரூபாய் இருக்குது ஷேர் ப்ரைஸ் டாட்டா மோட்டார்ஸ். பட் ஃப்யூச்சரில் அவங்க எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்றது நம்ம சொல்லணும்னு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் EV தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு சைக்கிள்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா EV வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து பேசலாம் இல்லை. இவங்களுக்கு இருக்கிற மேஜர் ரிஸ்க்கு நம்ம பார்த்தோன்னா டாட்டா மோட்டார்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஆட்டோமொபைலில் EV செக்டரில் 70% வச்சுருக்காங்க. அவங்க தான் மார்க்கெட் லீடர். ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன். அப்போ ரீசெண்ட் டைமில் கியா வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. KIAன்னு கியான்னு சொல்கிற அந்த கம்பெனி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன்ஸாக வருவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூண்டாய் மாருதி இவங்களாம் கூட அவங்களாம் வந்து புது மாடல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. பட் மகேந்திரா வந்து அவங்களுக்கு தனி ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் பார்ப்போம் ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மகேந்திராவை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம். அவங்களுடைய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய மார்க்கெட் கேப்னு பார்த்தோன்னா 4.5 லட்சம் கோடி அளவுக்கு இருக்குது. 4,52,000 கோடி அவங்களுடைய மார்க்கெட் கேப்பு. இப்போ அவங்களுடைய ஒரு ஷேருடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 3,500லேருந்து 3,700 ரூபாய்க்குள்ளே ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அவங்க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆல் டைம் ஹை எப்போது அது ஆனதுன்னா GST 2.0 அந்த ஒரு அறிவிப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 33ல் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த முக்கியமான ஃபிகர்ஸு. அதே மாதிரி வந்து அவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 18% இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுடைய கம்பெனியோடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 5 வருஷத்தில் 113% வந்து CAGR கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு இதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபிகர்ஸ் தான் இது எல்லாமே. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அவங்களுக்கு டிக்ளைன் ஆன மாதிரியே தெரியல. ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 10%, 17%, 15%, 20% சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டரில் கூட பார்த்திங்கன்னா 22% வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே உயர்ந்திருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்னால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30% அளவுக்கு வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ அவங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பரான ஒரு ஃபிகர்ஸ் தான். லார்ஜ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஸ்டாக்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் நீங்களே வந்து வந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நீங்களும் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து அதுக்கப்புறமே எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து இயர் ஆன் இயர் நம்ம பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்கும்போது 14%, 15%, 20% சொல்லிட்டு அதான் 15 வந்து 20%, 25% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸுடைய க்ரோத் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய ஃபண்டமெண்டல்ஸாக என்னென்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அவங்களுடைய ரேஷியோஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எவ்வளோ அவங்களுடைய ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். எல்லா மேஜரான கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18% தான். ஆனால் இவங்களுடைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐன்னு சொல்லுவோம்ல, இப்போ ரீசெண்ட் டைமில் வித்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 38.5%. அதாவது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய டோட்டல் ஷேர்ஸில் 38% வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காங்க, 30% வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? பப்ளிக் நம்மலாம் பார்த்திங்கன்னா ரீட்டைல்ஸ் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 9% ஒரு 10% தான் நம்ம வச்சுருக்கோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து இது கம்மி. ப்ரொமோட்டர்ஸோடைய ப்ரொமோட்டர்ஸ் கம்மியாக இருக்கிற அந்த பர்சன்டேஜில் வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மஹேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய HDFC, ICICI பேங்க்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தான் அதிகமாக ஷேர் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக வந்து மஹேந்திரா இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நம்ம பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்டாக். பட் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை வந்து கண்டிப்பாக இதுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் ஈவியில் நம்பர் 1 அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து நெக்ஸான், பஞ்ச், ஹேரியர், சஃபாரின்னு சொல்லிட்டு அடித்து நொறுக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான காம்படிட்டர். அதுமாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கியா. அவங்க வந்து சும்மா எக்ஸலண்டான டிசைனு, எக்ஸலண்டான மார்க்கெட்டிங்கு, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கியாவும் மேக்ஸிமம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அவங்களுடைய டிசைன்ஸு, ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கள வந்து மேஜரான ஒரு டிஸ்ட்ரப்டர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்டாஸு, சொனாட்டு அப்படின்ற மாடல்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணால் அது பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸு, டொயாட்டா, ஹியூண்டா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே பழம் தின்னு கொட்டை போட்டவங்களாம் சொல்கிற மாதிரி அவங்க ஆதி காலத்துலேருந்து இதில் இருக்கக்கூடியவங்க. அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொடிக்கடி பறக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம், மாருதி, இவங்க ஹியூண்டா எல்லாம். ஸோ டொயாட்டா இவங்களாம் வந்து அவங்களாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரப்டராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது கொடுப்பாங்க அப்படின்றாலும் இல்லை. ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்காங்க. அம்மா வந்து டெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து மேஜரானலாம் கிடையாது. அம்மா ஜான் டீரி, அவங்க வந்து ஹார்ஸ் பவர், அதாவது இந்த 50 HP மேலே இருக்கிற செக்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து அதில் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்குது ஜான் டீரின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து பெருசாலாம் இல்லைங்க. அதாவது இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டில் இவங்க தான் லீடர். அது வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர்னால் அது இவங்க தான், அதை மாற்ற முடியாது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டார்ஸ், அம்மா அசோக் லேலண்ட் சும்மா பிரிச்சுமே வாங்க. அது கமர்ஷியல் வெஹிக்கிள்னு எடுத்தாவே அசோக் லேலண்ட் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டோரி நெக்ஸ்ட்டு போடுறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்பெனி. கண்டிப்பாக அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அசோக் லேலண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரப்டர் இவங்களுக்கு. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்ல ஃபேக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஈவியில் வந்து இவங்க இப்போ தான் வந்து கொஞ்சமாக உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மார்க்கெட் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட எப்படி காம்பீட் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.